ஆலயத்திற்குள் ஆண்டவருடைய ஆராதனைக்குள் ஆண்டவரோட வார்த்தை கேட்கும்படியாக கர்த்தர் இந்த நாளை நமக்கு நியமித்து கொடுத்ததுக்காக ஆண்டவர் மெய்யாகவே நல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய பிரதான ஒரு கிருபை. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால் வாழ முடியவே முடியாது. இது வரைக்கும் நம்மளை நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்த அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது, அவர் நேற்றும் என்றும் இன்றென்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆண்டவரோட வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் அவளோடு தாகத்தோடு ஆண்டவர் ஒரு ஊழியக்காரன் மூலியமாய், ஆண்டவர் ஒரு தாசன் மூலியமாய் கர்த்தர் இந்த இடத்துல பேசுறாரு. உட்கார்ந்து கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள், ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பலப்படுத்தட்டும், ஆண்டவரே இந்த வார்த்தைகள் கண்ணீரை துடைக்கட்டும், ஆண்டவரே இந்த வார்த்தை எங்களுடைய எல்லையை விரிவுபடுத்தட்டும், ஆண்டவரே இந்த வார்த்தை எங்களுக்கு அஸ்திபாரமாய் நிற்கட்டும். நாளைக்கு என்ன நடக்க போது தெரியல சுவாமி, நாளைக்கு என்ன ஆகும்போது எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. ஆனால் இன்னைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்கிற வார்த்தை, இன்னைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்கிற வார்த்தை அமர்ந்த தண்ணி அண்டை கர்த்தர் கொண்டு போகும்படியாக இந்த வார்த்தை ஆண்டவரோட வார்த்தை கிரியை செய்யும். ஆமென், ஆமென். எது வேணும்னாலும் மாறும், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் மாறவே மாறாது. ஆண்டவரோட வார்த்தை மிகவும் வல்லமை உள்ள வார்த்தையாய் காணப்படுது. இந்த காலகட்டத்தில் நல்லா கவனமாய் தெரிந்து வைத்துக் கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரோட வார்த்தையில நல்ல பலமாய், நல்ல விசுவாசமாய், நல்ல வேறுண்டு நாம் கர்த்தருடைய வார்த்தையில, ஆண்டவருடைய வார்த்தையில நாம் வளரணும். அது மட்டும் இல்லாதபடிக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அதாவது பிரசங்கத்துடைய தலைப்பு, கர்த்தர் உன் நாவிலை ஆண்டவர் வார்த்தையை வைத்திருக்கிறார். என்னோட சேர்ந்து வாசிங்கள். ஜெரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிறீங்களா? நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே, நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி, நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். 9வது வசனம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி, கர்த்தர் தன்னுடைய கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, என் வாயை தொட்டு, இதோ இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். ஜெரேமியா அழகா சொல்றார், கர்த்தர் என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் நான் வைக்கிறேன். பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினத்தில் உன்னை ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஜெரேமியா ஒரு தீர்க்கதரிசி. இந்த ஜெரேமியா தீர்க்கதரிசி இடத்துல முக்கியமான டீம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு காரியம், கர்த்தர் தன்னோட பிள்ளைகளுடைய வாயில ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை வைக்கிற தெய்வமா இருக்கிறார். இவர் ஜெரேமியா ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உன்னை உன் தாய் கர்ப்பத்துல இருக்கிறதுக்கு முன்பாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அது ஆண்டவரோட திட்டத்துக்காக கர்த்தர் தெரிந்து கொண்டாரு. அதை கட்டவும், நிறைய காரியங்களை கட்டவும், உடைக்கவும், அவுக்கவும், ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கவும் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன். எந்த ஆண்டவர் கட்டவும், உடைக்கவும், ஆசீர்வதிக்கவும் எங்க ஆண்டவர் ஜெரேமியாக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரு? அவருடைய வார்த்தை. இனி ஜெரேமியாவோட வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையில ஒரு வல்லமை இருக்கணும். ஜெரேமியாவுடைய வார்த்தையை ஆண்டவர் தன் நாவில வைக்கிற, ஜெரேமியாவோட வாயில கர்த்தர் ஆண்டவருடைய வார்த்தையை கர்த்தர் வைக்கிறார். ஆமென், ஆமென்.
ஏன்னா என் ஆண்டவரோட வார்த்தை வேத வசனம் சொல்ல அது இருமும் கருக்குள்ள பட்டயமாய் காணப்படும். அது புறப்பட்டு வந்துச்சுன்னா ஆண்டவரோட வார்த்தை மாறாத கரிகளை கர்த்தர் மாற்றுவார். ஆசீர்வாதம் இல்லாத இடங்களில கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆகவே இவர் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறனால ஜெரேமியா இடத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டாடும்படியாக அந்நாட்கள்ல நீங்க பார்க்குமானால் இஸ்ரவேலை சுத்தி திரளான தேசங்கள் உண்டு. பலவிதமான ஜனங்கள் இருந்தார்கள். அமோரியர்கள், கானார்கள், பாலஸ்தீன், எகிப்தியர்கள், இப்படிப்பட்ட நிறைய சொல்லிட்டு போனா நிறைய ஜனங்கள் சூழ்ந்து சுத்தி இருந்தார்கள். பாகால்களை ஆராதிக்கிற ஜனங்களும் அங்கே இருந்தார்கள். அப்ப ஆண்டவருக்கு நன்றாய் தெரிந்த ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் இஸ்ரவேல் ஜனங்களை பலப்படுத்த முடியும். கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பலமாய் நிற்கும். ஆகவே ஆண்டவர் ஜெரேமியா இடத்துல சொல்றார், இவ்வளோ சுத்தி ஜனங்கள் இருக்கிறனால இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், ஆண்டவரை விட்டு பாகால்களுக்கு போக ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவரோட வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது இழந்துட்டாங்க. என்ன செய்ய ஆரம்பிக்கிறானா, கொஞ்சம் கொஞ்சமாய் சுத்தி பல தேசங்கள், சுத்தி பல ஜனங்கள் இருக்கிறனால இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் விலகி போறார்கள். ஆண்டவரை விட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறார்கள். அவர்கள் விலகி போறதை பார்த்து, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாக போறதை பார்த்து, பாகால்களை ஆராதிக்க போறது, மனுஷர்களை பிரியப்படுத்த போறது பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களோட வழிகள் மாறி கொண்டு போகுது. அதனால்தான் ஆண்டவர் என்ன செய்தாரு, ஜெரேமியா என்ற தீர்க்கதரிசி இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வாயில வார்த்தைகளை வைக்கிறேன். ஆகவே இந்த வார்த்தைகளை நீ கொண்டு போய் ஜனங்கள் இடத்துல, இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களை சொல்லும்படியாய் ஆண்டவர் ஜெரேமியாவை தேர்ந்தெடுக்கிறார். எங்க கர்த்தர் ஜெரேமியாவை தேர்ந்தெடுக்கிறார்? ஆண்டவர் சொல்றார், நீ உன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கிறதுக்கு முன்பாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமென். அவரே உருவாக்கி, அவரே தெரிந்து கொண்டு, அவரே அழைத்து, அவரே ஜெரேமியா ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம், இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம், நாம் ராஜாதி ராஜாவுடைய ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். ஆமென். ஆமென். இந்த உலகம் அழிந்து போலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போகாது. ஆகவே இந்த ஜனங்களை ஆண்டவரிடத்துல பலப்படுத்தும்படியாக ஆண்டவருக்கு நீர்தான காரியங்கள் இந்த ஜனங்கள் செய்யக்கூடாதுன்றதுக்காக, கர்த்தரை விட்டுட்டு போகக்கூடாதுன்றதுக்காக தான் ஆண்டவர் ஜெரேமியா இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, போய் ஜனங்கள் இடத்துல பேசுங்க. வாசிங்க, 5வது வசனத்தை வாசிங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசிகளால் கட்டளை. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் ஆண்டவரே. நான் சிறு பிள்ளையா இருக்கிற ஆண்டவரே, நான் பேச அறியேன். எனக்கு பேச தெரியாது, என்னால பேச முடியாது. அப்ப நல்லா தாய் கர்ப்பத்தில் கர்த்தர் ஜெரேமியாவை தெரிந்து வைத்து ஆண்டவர் அவனை ஒரு தீர்க்கதரிசியாய் அழைத்து, கர்த்தர் தன்னுடைய வாயில வார்த்தைகளை வைக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவரின் வாயில வார்த்தைகளை நான் வைக்கிறேன்னு சொன்ன உடனே ஜெரேமியா ஆண்டவரை பார்த்து சொல்றார், ஆண்டவரே நான் சிறு பையனா இருக்கிறேன், எனக்கு பேச தெரியவே தெரியாது, என்னால பேச முடியாது ஆண்டவரே. முடியாததை முடித்து காட்டுறவர் தான் நம்முடைய ஆண்டவர். நடக்க கூடாததை நடத்தி காட்டுகிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர்.
ஹல்லேலூயா. இந்த மாதிரி வார்த்தை 2 பேர் பேசுறதை நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டுல. ஒன்று, முதலாவது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக நான் உன்னை தேர்ந்தெடுத்துக்கிறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல போய் பார்த்து பேச சொல்லும்படியாக ஆண்டவர் யாத்திரையாக புஸ்தகத்துல சொன்ன உடனே இந்த மோசேயை பார்த்து சொன்னாரு, ஆண்டவரே, நான் ஒரு திக்கு வாயையா, என்னால பேச முடியவே முடியாது. அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டாங்கன்னா நான் என்ன ஆண்டவரே நான் சொல்றது? அப்ப ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, நீ யார் என்னை அனுப்பினான்னு கேட்டா நான் என்ன ஆண்டவரை சொல்றது? மோசே இப்படியா ஆண்டவர் இடத்துல கேட்டார். அப்ப ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு, அவங்க கேட்டாங்கன்னா சொல்லு, இருக்கிறவரா இருக்கிறேன்ட்டு சொன்னாரு, அவர் அனுப்பி இருக்கிறாருன்ட்டு சொல்லு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இனி பேச போறது நீ இல்ல, உன் சார்பில் நின்று பேச போறது நான். ஹல்லேலூயா. மோசே முடியாதுன்னு சொன்ன ஒரு மனுஷன், ஆனா ஆண்டவர் சொன்னார் உன்னால முடியும்னா. சில வேளையில நம்மளோட வாழ்க்கையில நிறைய காரியம் முடியாது முடியாது முடியாதுன்ட்டு ஆண்டவரோட பிள்ளைகள் இந்த சிந்தனையின் சத்தம் சில வேளையில நம்ம அடக்கி வைத்திருக்கும். ஆனா கர்த்தருடைய சத்தமோ உன்னால முடியும்னு தான் ஆண்டவர் சொல்லுவார். என்னால நடத்த முடியாத ஆண்டவர்கிட்ட இந்த சிந்தனையின் சத்தம் பேசும். ஆனா ஆண்டவர் பார்த்து சொல்லுவாரு, உன்னால நடத்த முடியும். ஆண்டவரே, என்னால் அந்த காரியத்தை பண்ண முடியாதுட்டு நீங்களும் நானும் சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, உன்னால முடியும். 2 பேரை பார்க்கிற முதல் மோசே. ஆனா பாத்தீங்கன்னா எப்ப அவரு ஆண்டவரோட வார்த்தை கீழ்ப்படிந்து, சரி ஆண்டவரே என்னால முடியாது, ஆனா என்னோட இருக்கிற ஆண்டவர் முடித்து காட்டுற ஆண்டவர்ட்டு தன்னை முற்றிலுமாய் ஆண்டவரோட சத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரோ, லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்துறதுக்கு கர்த்தர் மோசேக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுத்தார். நான் விசுவாசிக்கிற இந்த ஆண்டவரோட வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது வரைக்கும் நம்ம நிக்கிறோம் ஆராதிக்கிறோம்னா ஒரு உன்னதமான பலன் கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஒரு உன்னதமான மகிமை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஒரு உன்னதமான கிருபை ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். 2வது, ஜெரேமியா பார்த்து சொல்றாரு, நான் சிறியவன் ஆண்டவரே, என்னால போய் பேச முடியவே முடியாதுன்னு பார்த்து சொல்றார். ஆனா ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, என் வார்த்தையை உன்னுடைய வாயில நான் வைக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். ஆமென். எதற்காக ஆண்டவர் அதை சொல்றான்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் கர்த்தரிடத்தில் திசை திருப்பும்படியாக, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும்படியாக, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகாமல் போகும்படியாக, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் ஆண்டவரிடத்துல உறுதியாய் நிற்கும்படியாக, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாமல் இருக்கும்படியாக தான் ஆண்டவர் ஜெரேமியாவை நியமிக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல போய் ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை செய்யும்படியாக, ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும்படியாக, ஆண்டவருடைய கற்பனையை கை கொள்ளும்படியாக, ஆண்டவரோட வழி நடத்துதல் பிரகாரம் நடக்கும்படியாக. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் பார்த்து சொன்னார், இந்த உலகம் நிரந்தரமா இருக்கவே இருக்காது, கர்த்தருடைய ராஜ்யம் மட்டும்தான் நிரந்தரமானது. அதுக்காக தான் ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் நம்மளை பக்குவப்படுத்துறது மட்டுமல்ல, ஏன் வேதத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார்னா, உலகம் என்றது என்னன்றதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக தான் ஆண்டவர் வைத்தது. நமக்கு கர்த்தர் வேத வசனம் மூலியமாய் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்களோட வாழ்க்கையில ஒரு பின்மாற்றம் வரக்கூடாது. ஜனங்கள் ஆண்டவரை விட்டுட்டு விலகி போயிடக்கூடாது. ஜனங்கள் இப்போ புரியுதுங்களா, ஆண்டவரோட சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போயிடக்கூடாது. பைபிள்ல ஒரு வசனம் சொல்லப்படுது, வழியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல்
மேல் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா இவ்வளோ வார்த்தைகளை கர்த்தர் நம்ம இடத்துல பேசுறானா, ஆண்டவர் நமக்கு திரளான ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவர் இவ்வளோ வார்த்தைகளை ஆண்டவர் பேசுறானா, ஒரு மகிமையான வாழ்க்கை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆண்டவர் தன்னோட வார்த்தை வைத்து கர்த்தர் நம்மளை பலப்படுத்துறாருன்னா, வரப்போற பலவீனங்களெல்லாம் நாம் ஜெயித்து மேற்கொண்டும் மறுபடியாக தான் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 காரியத்தை நாம் பார்க்க போறோம். நல்ல கவனமாய் கேளுங்கள். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் மோசே இடத்துல ஆண்டவர் கட்டளையை கொடுத்தார். ஆண்டவர் 10 கட்டளையை கொடுத்தார். கட்டளைக்கு கீழ்ப்படிங்க, கட்டளைக்கு கீழ்ப்படிங்க, கட்டளைக்கு கீழ்ப்படிங்க என்று ஆண்டவர் சொன்னாரு. பாவத்துக்கு போகாதீங்க, தேவனுக்கு மீறலான காரியத்தை செய்யாதீங்க, தேவனுடைய வழியை விட்டு உங்கள் சொந்த வழியில போகாதீங்க என்ற ஆண்டவர் 10 கட்டளையை ஆண்டவர் மோசே இடத்துல கொடுத்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல கொடுத்தார். ஒரே ஒரு நோக்கம். ஏன் ஆண்டவர் அதை செய்தார்? தேவன் கொடுத்த, கவனிக்கிறீங்களா, தேவன் கொடுத்த ஆசீர்வதிக்கப்பட்ட, எதை ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரிக்கிற பிள்ளைகளாய், ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற பிள்ளைகளாய் இருக்கணும். ஆண்டவர் தேவனோட பிள்ளைகள் உயர்த்தப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும். அதுக்கு கட்டளை தேவை. அதுக்கு தேவனோட ஒரு ஒழுங்குமுறையில் நம்ம நடந்து கொள்றது தேவை. நம்ம ஆண்டவருக்கு எப்பவுமே கீழ்ப்படிந்து பயந்து வாழணுன்றது தேவை. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை சுத்தி பாலஸ்தீனர்கள், எகிப்தியர்கள் நிறைய தேவனுக்கு விரோதமாய் தேவனை ஆராதிக்காத ஜனங்கள் இருக்கிறார்கள்னால கர்த்தருடைய பிள்ளைகளை அவரோட வழியில, அவருடைய திட்ட பிரகாரம், அவருடைய கட்டளை பிரகாரம் ஆண்டவர் நடத்த ஆசைப்பட்டார். அதனால்தான் பழைய ஏற்பாட்டில் கட்டளை ஆண்டவர் கொடுத்தார். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போறப்பதான் நீங்கள் பார்க்குமானால் நிறைய சாபங்களை சந்தித்தார்கள். கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் புற ஜாதி புற தேசத்துக்கு அடிமையா போனார்கள். ஆண்டவரோட கட்டளைக்கு கீழ்ப்படியாதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய இடத்துல தோத்து போனார்கள். ஆண்டவரோட கட்டளைக்கு கீழ்ப்படியாதனால்தான் நிறைய வேளையில இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது, சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நிறைய பட்டணங்களில் தேசங்களில் இழந்து போனார்கள். கட்டளையை கீழ்ப்படியாதனால, கட்டளையை கீழ்ப்படியாதனால யுத்தங்களை சந்தித்தார்கள். ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடம் சொன்னார், கீழ்ப்படிங்க. கீழ்ப்படியாம போய் கொண்டே இருந்தார்கள். ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். நீ இஸ்ரவேல் என்னைக்கு ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார, இந்த ஆண்டவரோட பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட போராட்டத்திலையும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாக இருக்கணும் தான் ஆண்டவர் பின்தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். நீ சொந்து போற நேரம், நான் வேதனைப்படுற நேரம், நான் அவமானப்படுற நேரம், 4 பேர் நம்மளை பார்த்து கேவலமா, 4 பேர் நம்மளை பார்த்து மட்டமா, 4 பேர் உங்களை பார்த்து எதை வேணாலும் சொல்லலாம். ஒன்று மட்டும் நான் தைரியமா சொல்வேன், உன் வாழ்க்கையில பின்தொடர்ந்து தொடர்ச்சியா வர்றவர் ஒருத்தர் இருக்குமானால் ஆண்டவர் ஒருத்தர் மட்டும். அதனால ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஆமென். ஆமென் சொல்லுவேன். 2வது காரியங்களை ஆண்டவர் நல்ல கவனமாய் கேளுங்க. ஒரு உடன்படிக்கை செய்ய சொன்னார். தாவீது காலத்துல ஒரு உடன்படிக்கை. You have to make agreement with God. எங்கெல்லாம் உடன்படிக்கை பெட்டி இருக்குதோ அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்தார்கள். எங்கெல்லாம் உடன்படிக்கை பெட்டி இவர்கள் சுமந்து கொண்டு போனார்களோ அந்த இடத்துல இவர்கள் ஆசீர்வாதத்தை பார்த்தார்கள். எந்த இடத்துலலாம் உடன்படிக்கை பெற்றுக்கொண்டு உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யுத்தத்தில் போனார்களோ அந்த தேசத்தை கர்த்தர் அவங்க கையில கொடுத்தார்.
அந்த பட்டணத்தை ஆண்டவர் அவங்க கையில கொடுத்தார். எந்த இடத்துலலாம் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை பற்றி சுமந்துக்கிட்டு போனார்களோ அநேக காரியங்கள் சாதிச்சுட்டு ஜெயித்துட்டு வந்த ஜனங்களாய், இஸ்ரவேல் ஜனங்களாய் கர்த்தர் ஜனங்களை கொண்டாந்தார். பழைய ஏற்பாட்டில் இரண்டாவது நல்ல கவனமை கேளுங்க. கர்த்தரோடு வைத்திருக்கிற ஒரு கவனம், ஒரு உடன்படிக்கை, ஹல்லேலூயா, ஒரு உடன்படிக்கை, make agreement with God. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்து தேவனை விட்டு போனனாலதான் இந்த கட்டளை, இந்த கற்பனை இல்லாவிட்டால் நம்ம பாட்டு இல்லைன்னா நமக்கு ஒரு உண்மை தெரியாமல், ஒரு சத்தியத்தை கட்டளைகள் முடித்த பிறகு ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை பெட்டி கூட செல்லவே இஸ்ரவேல் ஜனங்க இழந்து போனாங்க. இழந்து போகும்போது நீங்க பார்க்குமானால் பாலஸ்தீன் இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போனார்கள். ஏன்? ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போற இடம் அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கும். நீங்க உங்க கையில வைத்திருக்கீங்களா தேவனுடைய வேத வசனம்? ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு புதிய காரியங்களை கத்தர் கொண்டாரார். நல்ல கவனமாய் கேளுங்கள். சகாரியா புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்றார், பலமும் அல்ல, பலாக்கரமும் அல்ல, பரிசுத்த ஆவினால. ஆனா இந்த காலகட்டத்தில் 10 கட்டளை நீ சுமக்க தேவையில்லை. உடன்படிக்கை பெட்டி நீங்களும் நானும் சுமக்க தேவையில்லை. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றார், இந்த காலகட்டத்தில் ஆண்டவரோட வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆகவே நல்ல கவனமாய் கேளுங்கள். எப்படியாய் இந்த தேவ வசனத்தை பெற்றுக்கொள்ளணும்னா தேவ ஆவியில பெற்றுக்கொள்ளும். Receive in your spirit. இனி 10 கட்டளையோ இனி உடன்படிக்கையோ கிடையாது. 10 கட்டளை கீழ்ப்படினோம், உடன்படிக்கை நமக்கு ஞாபகமா வரணும். இந்த 10 கட்டளையும் இந்த உடன்படிக்கையும் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, அதுவே தேவ வார்த்தையாய் காணப்படுது. அதுக்கு ஆண்டவர் பார்த்து சொல்றார், மனுஷன் பிழைப்பது அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயில புறப்பட்டு வருகிற வார்த்தையினால். தேவனுடைய வாயில புறப்பட்டு வருகிற வார்த்தை வல்லமை உள்ளது. It comes by Holy Spirit. இப்ப நீங்க சுதந்திரிக்கிறது கேட்கிறது ஆண்டவரோட வார்த்தை, வல்லமை ஆவியானவருடைய வார்த்தை, மகிமை ஆவியானவருடைய வார்த்தை, அக்னிமயமான ஆவியானவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை நமக்குள்ள பிரவேசிக்க வேண்டும், நம்ம ஆவியில இணைக்கப்பட வேண்டும். அந்த ஆவிய வார்த்தை பரிசுத்த ஆவியானவர். நல்ல கவனமாய் கேளுங்க. ஆண்டவர் ஆவியானவரா இருக்கிறனால அவரையும் அவரோட வார்த்தை பிரிக்க முடியாது. அநேக வேளையில நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அப்ப ஆண்டவர் ஆவியா இருக்கிறானா அவருடைய வார்த்தையை நாம் சுதந்திரிக்கும் பொழுது, ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, தேவ வார்த்தை ஆண்டவர் பார்த்து சொல்றார், இனி யார் மூலியமா கிரியை செய்வது? கர்த்தர் சொல்றார், இனி என் வார்த்தை என் பிள்ளைகளுடைய வாயில நான் வைக்கிறேன். அன்னைக்கு மோசே கையில கர்த்தர் கொடுத்தார். அன்னைக்கு ஜெரேமியாவோட வாயில ஆண்டவர் வைத்தார். இன்னைக்கு ஆண்டவரோட பிள்ளைகள் ஆண்டவரோட வார்த்தை நம்மளுடைய ஆவிக்குள்ள கர்த்தர் வைக்கிறார். ஆண்டவரோட வார்த்தை நம்ம ஆவிக்குள்ள வைக்கும் பொழுது அவர் ஜீவன் நதியாய் புறப்பட்டு வரும். அது அக்னி மயமாய் புறப்பட்டு வரும். அது வல்லமையாய் புறப்பட்டு வரும். நீ போற இடத்துல எல்லாம் ஒரு மாற்றம் வரும். நீ பேசுற இடத்துல எல்லாம் ஒரு மாற்றம் வரும். இது நல்ல கவனமாய் கேளுங்க. என்னத்த பாஸ்டர் இன்னைக்கு ஆண்டவர் கொண்டாரார்? 10 கட்டளை அல்ல, தேவ உடன்படிக்கை அல்ல, தேவ ஆவியானவரே உனக்குள்ள செயல்பட்டு
தேவாவியானவர் ஆண்டவரோட வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தையை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் உலகம் மோசமான சூழ்நிலை, உலகம் பயங்கரமா போய் கொண்டு இருக்குது. ஆனாலும் நல்ல கவனமாய் கேளுங்க. ஆண்டவரோட பிள்ளைகள் ஆண்டவரோட வார்த்தை உங்களோட கவனி உங்க ஆவியில சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஆவியில சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாங்கள் என்ன பாஸ்டர் செய்யணும்? எப்போது ஆண்டவரோட வார்த்தையை வாசிங்க. Please try to read your Bible. Please try to read your Bible. வேதத்தை நல்லா வாசிங்க, படிங்க. படிக்க படிக்க நிறைய யூடியூப்ல பிரசங்கத்தை கேட்கிறோம், ஆன்லைன்ல பிரசங்கத்தை கேட்கிறோம். ஆனா எத்தனை பேரு இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நம்ம தனிப்பட்ட நேரத்துல உட்கார்ந்து வாசிக்கிறோம்? எத்தனை பேரு நீங்க வாசிக்கணும்? Read your Bible. நிறைய போன்ல நீங்க பார்க்குமானால் ஸ்டிக்கர் வருது. நிறைய யூடியூப்ல ஆன்லைன்ல பிரசங்கத்தை கேட்கிறோம். ஆனா ஆண்டவரோட பிள்ளைகள் இந்த காலகட்டத்துல நிறைய நாட்கள்ல நம்ம பார்க்கிறோம். இந்த ரொம்ப பிஸியான காலகட்டத்துல புரிதா, உலகம் ரொம்ப பிஸியா இருக்கு. ஆண்டவரோட பிள்ளைகள் உங்களை நான் உற்சாகப்படுத்துற வேதத்தை வாசிங்க. ஏன்னா இந்த வேத வசனம் பரிசுத்தாவினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை. Not only to hear the word of God, but you have to read the word of God. ஆண்டவர் மோசே இடத்துல சொன்னார், எழுதின 10 கட்டளையை படி, ஜனங்களிடத்துல போய் சொல்லு. ஆண்டவரோட பிள்ளைகள் நல்ல கவனமாய் கேளுங்க. எப்போ பாஸ்டர் ஆண்டவருடைய வார்த்தை, ஆவியானவரோட வார்த்தை என்னோட ஆவியில இணைக்கப்பட்டு நான் பேசுற பல்லாது எப்ப கிரிய செய்யும்? நல்ல கவனமாய் கேளுங்க. ஆண்டவரோட பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையில கவனிக்க நிறைய திறமைகள் தாழ்ந்து இருந்தாதான் அது வெளிப்படும். தமிழ்ல சொல்லுவாங்க, உள்ள சரக்கு இருந்தாதான் வெளிப்படும். சரக்குனா வேற காரியத்தை சொல்ல, உள்ள நிறைய சரக்கு இருந்துச்சுன்னா வெளிப்படும். ஆனா உள்ள காலியா இருந்துச்சுன்னா வெளியும் காலிதான். எதற்காக சொல்ற? நல்ல கவனமாக கேளுங்க. வேத வசனத்தை நல்லா வாசிங்க, படிங்க. எப்போதும் யூடியூப், எப்போதும் ஃபேஸ்புக், எப்போதும் யாராவது ஒருத்தர் உங்களுக்காக பிரசங்கம் பண்ணுவாங்களான்ட்டு நீங்கள் கேட்கறது நல்லது, தப்பு இல்லை. ஆனா அதுவே சார்ந்து இருக்காதீங்க. படிக்க படிக்க வேத வசனம் உங்களுக்குள்ள ஆவியானவர், வேத வசனம் உங்களுக்குள்ள மனப்பாடமாய் ஒரு சில வசனம் இருக்கும் பொழுது நாம் கடந்து போற சூழ்நிலையில ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார். நாம் கண்ணீர் வடிக்கிற நேரத்தில் ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார். நாம் வேதனைப்பட்டு போற நேரத்தில் ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார். நம் தனிமையில இருக்கும் பொழுது நீ படிச்சதை ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார். அப்ப எப்ப பாஸ்டர் ஆவியானவர் கிரியை செய்வார்? நல்ல வேதத்தை படிக்கிறது மட்டுமல்ல, நல்ல கவனமாய் கேளுங்கள். ஆண்டவரோட பிள்ளைகள் வேதத்தை நல்லா வாசிக்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் உன் வாயில, ஆண்டவர் நம்மளோட ஆவியில தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் வைத்திருக்கிறார். It is written by Holy Spirit. தேவாவினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட அந்த வார்த்தை. ஆனா அதே நேரத்தில் நல்ல ஆண்டவரோட பிள்ளைகள் கவனமாய் கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற பிள்ளைகள், ஆண்டவரோட வார்த்தை நம்மளோட உள்ளத்துல, நம்மளோட வாயில இருக்குமானால் முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு காரியம், உங்க வாயில நல்லதே அறிக்கையிடுங்க. Confess a good things in your life. உன் வாயில நன்மை புறப்பட்டு வரும். முதலாவது நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆண்டவரே உங்களோட வார்த்தை நான் கேட்டிருக்கிறேன், என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லுவானால் நல்லா ஜெபிக்கிற ஆண்டவரோட பிள்ளைகள், நல்லா ஆராதிக்கிற ஆண்டவரோட பிள்ளைகள், நல்லா வேதத்தை வாசிங்க வாசிங்க வாசிங்க. வாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் அறிக்கை எடுங்க. ஆண்டவரே
நான் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. ஆண்டவரே, நான் பரிசுத்தமான பிள்ளை. ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை. ஆண்டவரே, நான் உயர்த்தப்பட்ட பிள்ளை. ஆண்டவரே, நான் நன்மையான பிள்ளை. ஆண்டவரே, நான் ராஜாதி ராஜாவோட பிள்ளை. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ராஜா. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவர். போற இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, நான் போற இடம் மாறாத இடத்துல மாற்றம் வரும். என் வாழ்க்கையில மாறாதது மாறும். என் வாழ்க்கையில வராத ஆசீர்வாதம் மாறும். இந்த கண்ணீர் நிரந்தரமாய் இருக்காது. ஒரு நாள் சந்தோஷத்தினால கரங்களை உயர்த்தி நன்றி சொல்ற கண்ணீராய் மாறும். ஏன்னா கான்ஃபெஸ், அறிக்கையிடுங்க, நல்லதை அறிக்கையிடுங்க. நல்லதை அறிக்கையிட 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 ஆண்டவரோட நாமத்தை வைத்து நீங்கள் அறிக்கையிட 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 தீமை எல்லாம் உங்களை விட்டு விலகி போகும். தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அட்டி மேல அட்டி அட்டிச்சு அம்மியும் அவரோட சொல்லுவாங்க. ஏன் இன்னைக்கு நம்மளால அதை முடியல? யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் பிரசங்கத்தை கேட்கிறோம். ஆனா நிறைய வேலை வேதத்தை தனிப்பட்ட ரீதியில் உட்கார்ந்து வாசிக்கிற காலம் மாறி போச்சு. Please read your Bible and confess the good things. Hallelujah. Hallelujah. எத்தனை ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு நன்றாய் புரியுது. ஆண்டவரோட வார்த்தை கேட்க அதுதான் ஆண்டவர் ஜெரமியாவிடத்துல சொன்னாரு, நீ சுதந்தரிந்த வார்த்தை உன் நாவல நான் வைத்துட்டேன், நீ போய் அறிக்கையிட்டு பாரு, மாறாததை மாற்றுவேன். மாறாத இஸ்ரவேல் ஜனங்களை மாற்றுவேன். பாவத்துல இருக்கிறவன் பாவத்தை விட்டுட்டு வருவான். சாபத்துல இருக்கிறவன் சாபத்தை விட்டுட்டு வருவான். பாகாலுக்கு அடிமையா இருக்கிறவன் பாகாலை விட்டுட்டு வருவான். அடிமை கோலத்துல வர்றவன் விட்டுட்டு வருவான். லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாலும் ஆனா வாயில நான் வைக்கிற வார்த்தை அது அவ்வளோ வல்லமை உள்ள வார்த்தை. ஐயோ ஆண்டவரோட பிள்ளைகள் நல்லா தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இது ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிதான பொக்கிஷம். இது பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளோட ஆவியில ஆண்டவர் பொக்கிஷமாய் வைத்திருக்கிறார். ஒரு ஜெரேமியாவை வைத்து கர்த்தர் ஒரு கூட்டத்தை மாற்ற முடியுமானால், ஒரு மோசேயை வைத்து கர்த்தர் ஒரு கூட்டத்தை நடத்துமானால், ஒரு ஏசாயா தீர்க்கதரிசியை வைத்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல பேசுமானால், ஆண்டவரோட பிள்ளைகளை மற்றவர்களிடத்துல பேசும்படியாக மற்ற கூட்டத்தினிடத்துல பேசும்படியாக நாம் இல்லைனாலும் ஒன்று தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், நம்மளோட வாழ்க்கைக்கு ஆண்டவர் இந்த வேத வசனம் மூலியமாய் பேச ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே முக்கியமான கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்குமானால் நல்ல கவனமாய் கேளுங்கள். உன் கூடாரத்துக்குள்ள கர்த்தர் தான் இருப்பார். ஹல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள ஆண்டவர் தான் இருப்பார். உன் வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் தான் இருப்பார். என்னைக்கு உலகம் நம்மளை நல்லா பேசியிருக்கு, இந்த உலகம் உங்களை எது வேணும்னாலும் பேசும். இந்த உலகம் உங்களை கீழே தள்ள பார்க்கும். இந்த உலகம் உங்க முன்னால ஒரு வேஷமா நிற்கும். இந்த உலகம் நமக்கு முன்னால எப்படிப்பட்ட காரியங்களை வேணாலும் நாம் ஆண்டவரிடத்துல வளராதபடிக்கு, நாம் ஆண்டவரை நேசிக்காதபடிக்கு, ஆண்டவரை விட்டு விலகு போகும்படியாய் பிசாசானவன் எப்படிப்பட்ட திட்டங்களில் வளைய வேணாலும் வெறிப்பான். ஆனால் ஆண்டவரோட பிள்ளைகள் நல்லா தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வேத வசனம் ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்துகிற வார்த்தையா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, என் ஆண்டவரால கூடாதது ஒன்றும் இல்லை, கூடாதது ஒன்றும் இல்லை, எல்லாம் என் ஆண்டவரால கூடும். ஆமென். ப்ளீஸ் ஆண்டவரோட பிள்ளைகள் கர்த்தர் அந்த அதிகாரத்தை அந்த வல்லமை வைத்திருக்காங்க. நல்ல வார்த்தைகளை அறிக்கையிடுவோம். ஆமென், ஆமென். இன்னொரு இரண்டாவது காரியம் நல்ல கவனமாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களோட ஆவிக்குரிய உங்களோட ஆசீர்வாதத்தை அறிக்கையிடுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, என் வாழ்க்கைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் மற்றவர்களுக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் குடும்பத்துக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், போற இடத்துக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் பட்டணத்துக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் சொல்லு ஆண்டவரிடத்துல, நான் உலகத்துடைய பிள்ளை அல்ல, நான் ராஜாதி ராஜாவோட பிள்ளை, நான் என் எஜமானனுடைய பிள்ளை. ஏன் தெரியுமா சில நேரம் நமக்கு கண்ணீர், பாடு, உபத்திரம், போராட்டம் இதெல்லாம் ஏன் தெரியுமா நம்மளை சுத்தி வருது?
நாம் சரியில்லைன்றதுக்காக அல்ல, கர்த்தர் அவரை கட்டி கொண்டு இருக்கிறார். அவரோட வார்த்தையை திருடிட்டு போகும்படியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா வேஃபை பார்த்துட்டு போறோம், கூகுள் லொகேஷனை பார்த்துட்டு போறோம், சைன் போர்டை பார்த்துட்டு போறோம், தடுமாறி இருக்கும். அப்படி இவரோட விட்டுட்டு எங்கேயாவது போயிடும். ஆனா இந்த ஆண்டவரோட வார்த்தை கட்டுட்டு போனா தடுமாற மாட்டோம். கடைசி வரைக்கும் கரசைக்கு ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். ஆமென், ஆமென். இன்னொன்று, இந்த வார்த்தை அறிக்கையிட நல்லா கவனமாய் கேளுங்க. வார்த்தை சுதந்திரத்தை அறிக்கையிடும் பொழுது அது எங்க இருந்து புறப்பட்டு வரணும்னா உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வரும். தாவீது நல்லா படிப்புள்ளாதான், ஆடு மேய்ச்சிருந்தான். ஆனா அவனோட உள்ள ஆண்டவருக்காக இருந்தது. அதனால ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், அவனுடைய இதயத்துக்கு ஏற்ற மனுஷனா இருக்கிறான். உன் வாயிலிருந்து, வேதவசனம் சொல்லுது, உன் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற காரியங்கள் தீட்டுப்படுத்தாது, உன் இதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற காரியங்கள் தீட்டுப்படுத்தும். அப்ப ஆண்டவரோட பிள்ளைகள் நல்ல கவனமாய் கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை எங்கே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும்? இந்த இதயத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இதயத்துல கர்த்தருடைய வார்த்தையை யாரு புகுத்த முடியும்? யாரு அது வேரூன்றி நட முடியும்? யாரு அது வளர்க்க முடியும்? யார் அது தண்ணீர் பாய்க்க முடியும்? யார் அது கனி கொடுக்க வைக்க முடியும்னா இந்த இதயம் தான் ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து சேகரித்து வைத்திருக்கிற ஒரு இடமாய் காணப்படும். அதனால ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லுவேன், ஆண்டவரையும் ஆண்டவரோட வார்த்தையும் பிரிக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்றார், மனுஷன் எவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டினாலும் அவனுடைய இதயத்துக்குள்ளதான் நான் பிரவேசிப்பேன். அவன் இதயத்துக்குள்ள கர்த்தர் நம்முடைய இதயத்துக்குள்ள பிரவேசிக்கிறான்னா அங்கிருந்து ஆண்டவர் பேசுவார், அங்கிருந்து ஆண்டவர் கிரிய செய்வார், அங்கிருந்து ஆண்டவர் ஒரு வல்லமை புறப்பட்டு வரும். எத்தனை ஆண்டவரோட பிள்ளைகள் நேற்று வரைக்கும் நீ எப்படி இருந்ததில்லை, நேற்று வரைக்கும் எப்படி நம்ம இருந்ததில்லை, பட் இன்னைக்கு காலையில ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்தின ஒரு காரியம் நல்லா கவனமாய் கேளுங்க. ஆவி ஆண்டவருடைய வார்த்தை நம் இதயத்தில் தங்கும்பொழுது எந்த இடத்துக்கு நீ போனாலும் ஆவியானவனை பலப்படுத்த நல்ல வார்த்தை. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இதயத்தில் இருக்குமானால் நமக்கு போராட்டம் வராது. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இதயத்தில் இருக்குமானால் தேவனுக்கு விரோதமான காரியம் வராது. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம இதயத்தில் இருக்குமானால் வேஷமான காரியம் வரவே வராது. கர்த்தருடைய வார்த்தை நம்மளுடைய இதயத்தில் இருக்குமானால் அது ஆண்டவரோட பிள்ளையாவே நீ வெளிப்படு. எத்தனை ஆண்டோட பிள்ளைகளுக்கு தெரியும்? ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்ப முதல் காரியம் சொன்ன, ஆண்டவரோட வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது அறிக்கை எடுங்க. நெகட்டிவான காரியத்தை சிந்தனையில வைக்கவே வைக்காது. ஓ நான் தோத்து போயிடுவேன், ஓ என்ன 4 பேர் பார்த்து இதை பேசுறாங்க, ஓ என்னை அவமானப்படுத்தி விட்டுட்டாங்க, ஓ நான் தள்ளப்பட்டவனா இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டவனா. புரியுதுங்களா? ஒரு காலகட்டம் வரும், அதெல்லாம் நமக்கு ஒரு சுமையா இருந்தது. ஆனா இனி நம்ம சுமக்க போது ஆண்டவரோட வார்த்தை மட்டும். அதான் பவுல் சொல்றான், என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்யறதுக்கு பலன் உண்டு. எது நமக்குள்ள ஒரு பலனை கொண்டாரு? கர்த்தருடைய ஆண்டவரோட வார்த்தை நம்மளை பலப்படுத்தும். ஆமென், ஆமென். அறிக்கையிலிருந்து மட்டுமல்ல, நல்லா கவனமாய் கேளுங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை பயிற்சி பண்ணுங்க. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், நெகட்டிவான காரியத்தை சிந்தனையில வைக்காது. அது பிசாசோட சத்தம், உன்னால முடியாது. அது பிசாசனுடைய சத்தம். நீ கொடூரமான பாவி. பிசாசனுடைய சத்தம் தான் வரும். நீ முன்னுத்துக்கோள் ஆக்கி. பிசாசு வேற எங்கேயும் ஏவி விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டான். 4 மனுஷர்களை ஏவி விட்டு தான் வேடிக்கை பார்ப்பான். 4 சூழ்நிலைகளை ஏவி விட்டு தான் வேடிக்கை பார்ப்பான். அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பெல்லாம் அவன் சூழ்நிலைகளை ஏவி விடுவான், 4 மனுஷர்களை ஏவி விடுவான்.
இவர்களை ஏவி விட்டுதான் நம்மளை பார்ப்போம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. அப்ப கவனிக்கிறீங்களா? ஆண்டவரோட வார்த்தை நாம் பயிற்சி பண்ணணும். நான் விசுவாசிக்கிறேன், என்னோட பொருளாதாரம் குறைவாக இருக்கு. நான் ஆண்டவரிடத்துல உண்மையா ஆண்டவரே நான் ஜெபம் பண்ற பொழுது உன் கை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக நான் விசுவாசிக்கிறேன். ஜெரேமியா சொல்றாரு, எனக்கு பேச வராது. மோசே சொல்றாரு, என்னால பேச முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தையை கொடுக்கிறேன். அவங்க கேட்டது மட்டுமல்ல, கீழ்ப்படிந்து மோசையும் ஜெரேமியாவும் போனாங்க, பிராக்டிஸ் பண்ணாங்க, பயிற்சி பண்ணாங்க, கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மாறாத வேலை இடத்துல போய் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் மாற்றுவாங்க. மாறாத குடும்பத்துல நீங்க தானையா சொன்னீங்க மாற்றுவீங்க, ஆண்டவர் மாற்றுவோம். மாறாத உங்களோட சிந்தனை ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டாடுவார். மாறாத நம்மளுடைய இதயத்தில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டாடுவார். மாறாத நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டாட நல்லவராக இருக்கிறார். இவ்வளோ ஆண்டவரோட வார்த்தை கிரியை செய்யணும். ஆண்டவரோட பிள்ளைகள் கர்த்தரோட வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில கிரியை செய்யும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலுமாய் நம்ம ஒப்புக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. 2 காரியத்தை சொன்ன. முதலாவது, தேவனோட வார்த்தை நம்முடைய இதயம் என்ற பட்டைக்குள் எழுதப்படும். 2வது முக்கியமான காரியம், கர்த்தருடைய வார்த்தை நல்லதாய் அறிக்கையிடணும். 3வது காரியம், ஆண்டவரோட வார்த்தை கேட்ட தேவ பிள்ளைகள் தேவ ஆவினால பயிற்சி பண்ணு. அந்த பயிற்சி பண்ணுங்க, அது உங்க நடைமுறைக்கு கொண்டு வாங்க. ஜெரேமியானால முடியும்னா, மோசேனால முடியும், ஏசாயா தீர்க்கதரிசினால முடியுதுன்னா, ஆண்டவரோட வார்த்தை கேட்டு சீசியர்கள் அற்புத அடையாளத்தை நடத்த முடியுதுன்னா, ஏன் உங்களால என்னால முடியாது? நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்களைய என்னை ஆண்டவர் நேசிக்கிறதுனால நம்மளால முடியும்ன்றதுக்காக தான். எப்படி ஜெரேமியா ஆண்டவர் சொல்றாரு, உன் தாய் கர்ப்பத்தில் இருக்கும் போதே நான், அதே சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இந்த காலங்களில் ஆண்டவர் பேசுறார். ஜெரேமியா தாய் கர்ப்பத்தில் இருக்கும் போது எப்படி நான் தெரிந்து கொள்ளணும், உன்னையும் என்னையும் அப்பொழுது ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவரோட வார்த்தை பரலோகத்தில் அனுப்பப்பட்ட வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களிடத்துல சொல்லி முடிச்சிருந்தேன், இதை சார்ஜ் பண்ணலனாலும் பவர் இருக்கும். உன் போன் சார்ஜ் பண்ணாதான் பவர் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் போன் கீழே விழுந்து போச்சுன்னா, உடஞ்சி போச்சுன்னா இன்னொரு போனை நம்ம வாங்கணும். ஆனா இந்த ஆண்டவரோட வார்த்தை ஒரு உள்ளத்துல விழுந்துச்சுன்னா அது முளைச்சி கிரியை செய்ய ஆரம்பிக்கும். உன் போனை கையில சுமக்கிறது என் ஆண்டவருடைய வார்த்தையை இதயத்துல சுமக்கிறது. ஏன் தர்மாத சொல்றேன், போன்லயே டைம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இதுல நம்ம டைம் ஓட்டுறதே கிடையாது. அவங்க சொல்லிட்டு அவங்க இடத்துல, இது பிசாசனுடைய தந்தம். கவனிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய மொபைல்ல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையில நல்லது மட்டுமே இருக்கு. உங்களோட மொபைல்ல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு, தீமை கிடையாது. ஐயோ, இந்த பொக்கிஷத்தை தொடர்ந்து வாசித்து இந்த பொக்கிஷத்தை உங்களோட உள்ளத்துல வைத்துக் கொள்ளுங்கள். மாறாததை மொத்தமாய் மாற்றி ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, உங்களோட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் நிர்பலம் ஆகாதபடிக்கு இன்னமும் நின்று நாங்கள் உண்மை ஆராதிக்கும். இன்னமும் நின்று எங்கள் ஆண்டவரே நல்லவர் என்று, எங்கள் ஆண்டவரே மெய்ப்பர் என்று
எங்கள் ஆண்டவரே ஜீவன் உள்ளவர் என்று நாங்கள் நிற்கிறோமே, அது உங்களோட பிரதான கிருபை அப்பா. இன்னைக்கு நாங்கள் கேட்ட வண்ணமாய் உங்களோட வார்த்தை எங்களோட ஆவியில சுதந்தரித்து எங்களுடைய இதயத்தில் அதை ஆண்டவரை ஆழமாய் விதைத்து ஆண்டவரே நாங்கள் அறிக்கை எழுறதெல்லாம் அது அப்படியே நீ வாய்க்கப்படுகிற தெய்வமா இருக்கிறேன். ஆண்டவரே மோசமான சூழ்நிலை, குறைவான சூழ்நிலை, கஷ்டமோ வேதனையோ பாடோ உபத்திரமோ இந்த ஆன்லைனோட வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணது போல இந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்றாரு, இது பொக்கிஷம், இதுதான் சொத்து, இதுல வல்லமை இருக்குன்னு பிரசங்கம் பண்றாரு. கேட்கிற பிள்ளைகள் அதை தொடர்ந்து ஆண்டவரே வேதத்தை திருப்பி அதை வாசிக்கும் பொழுது அங்கே என் ஆண்டவர் ஆவியானவர் புறப்பட்டு கிரிய செய்து நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, நீ நல்லவர், சர்வ வல்லமை உள்ளது, மகிமையான தேவன், நீ மாட்சிமை நிறைந்த தேவனா இருக்கு சுவாமி. நடைமுறையில் உங்களோட வார்த்தை நாங்கள் கேட்டு அதை அபியாசப்படுத்தும் பொழுது அதோட கிரியைகள் நாங்கள் பார்ப்போம் சுவாமி. கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் ஆண்டவரே உங்களோட வார்த்தை வாசிக்க அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை மூட்டுங்க ஐயா, ஒரு பலத்தை மூட்டுங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென்.